பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ பார்வதி அண்ட் சாண்ட்ரா நெகட்டிவிட்டி டு த கோர், நெகட்டிவிட்டி சிஸ்டர்ஸ், பயங்கரமான டாக்ஸிக் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திவ்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று திவ்யா அண்ட் பார்வதிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போச்சு. பார்வதி தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஏன் நீ சாண்ட்ரா கூட பேசாமல் இருக்க, பேசு, அவ உன்னை என்ன அசிங்கப்படுத்தினாலும் நீ போய் பேசு, அவ கூட நில்லு, பிரஜின் எல்லா டைம் நீ கூட இருக்கணும் அப்படின்னாங்க. அப்போவே டவுட் வந்துச்சு, இந்த மூதேவிக்கு இதெல்லாம் வராதே, அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காதே, பதனி வைக்கிற வேலையை தானே பாப்பா, ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் பிரிச்சு விடுற வேலையை தானே பாப்பா, இவன் என்ன நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் சாண்ட்ரா கிட்ட அதை அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ சாண்ட்ரா அண்ட் பார்வதிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது பார்வதி தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் பேசிக்கிறதே இல்லை? அதாவது திவ்யா பார்வதி கிட்டே சொன்னாங்களாம், என்கிட்ட அவள் சொன்னா நீ பேச மாட்டேங்கிறன்னு சொன்னா, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. இங்கே அவங்களுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, பார்வதி நேற்று திவ்யா கிட்ட பேசினதும் சரி, இன்னைக்கு சாண்ட்ரா கிட்ட பேசும்போதும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனைனால இவங்க பேசாம இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது, அங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாண்ட்ரா சொல்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அவ தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா. பிரஜின் போனது உடனே கபோர்ட் கேட்டாங்களாம். அதாவது திவ்யா எதுக்கு அதை கேட்டாங்கன்னா, ட்ரெஸ்ல சூட்கேஸ்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ சூட்கேஸை கொடுத்து விடணும், ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுருட்டுமான்னு தான் கேட்டாங்க. அவன் எப்போ போவான் அங்கே ட்ரெஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கா போல இருக்கு. அவளுக்குலாம் கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லையா? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுத்ததே அவர் தான், ஆனால் இவங்கெல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவரு இல்லை. கொஞ்சமாவது அவள் முகத்தில் ஃபீலிங்ஸ் இருந்ததா? அதாவது பிரஜின் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னா பிக் பாஸ் வீடே உட்காந்து அழுகணும்னு எதிர்பார்த்தாங்க போல இருக்கு. ஸோ அவங்க முகத்துல எல்லாம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு நன்றி இருக்க வேண்டாம், உனக்கு நன்றி இருக்கணும்ல, எங்கேயாவது அவன் முகத்தில் ஒரு ஃபீலிங்ஸ் தெரிஞ்சதா அப்படின்னு பார்வதி, ஆஹா இல்லை ஃபீலிங்ஸ் தெரியல அப்படின்னு. உனக்குலாம் வெக்கமாவே இருக்காதா? இதே பார்வதி தான் நேற்று அமித் சொன்னார் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் முட்டை இல்லை பால் இல்லை, இவங்களால நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்ற கில்ட் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு போது, எனக்கு கில்ட் இருக்கா இல்லையான்னு நான் எப்படி உனக்கு காட்டணும்? அப்போ நான் சோகமாக உட்காந்துருந்த முகத்தை சோகமாக வச்சுருந்தா நீ எனக்கோட ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு நம்புவியா? நான் இப்படி தான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், நீ எப்படி சொல்லலாம் நாங்களே? அந்த மாதிரி திவ்யா ஃபீல் பண்ணாங்களா இல்லையான்றது சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் எப்படி தெரியும்? அண்ட் இதுக்கு வேற உட்காந்து ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கா பார்வதி. ஆமாம் தெரியவே இல்லை, சும்மா சாண்ட்ரா அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் சாண்ட்ரா சொல்கிறாங்க, அன்றைக்கி அந்த பால் விஷயத்துக்கு திவ்யாவுக்கு தலைவலி, டீ குடிச்சாதான் அவங்க உள்ளே போவேன் அப்படின்னாங்க இல்லையா, அப்போ அதுக்கு எஃப்ஜே பால் தராமல் இருந்தாங்க, அவங்க ஜெயிலுக்கு போகாமல் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அவளுக்காக நான் திட்டு வாங்கியிருக்கிறேன், கெட்ட பேர் நான் அவளுக்காக வாங்கியிருக்கேன், நான் இந்த தலை குனிஞ்சு நின்று இருக்கேன் அப்படின்னு. யார் உன்னை ஜெயிலுக்கு போக வேண்டான்னு சொன்னது? சொன்னாங்களா திவ்யா? சாண்ட்ரா நான் வராமல் நீயும் போகாத, காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? இவளா போகலை, நீ சொல்லி நான் ஏன்டா ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு விக்கல்ஸை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவும் அதற்கு தான் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது, ஏன்னா தன்னை கேள்வி கேட்டுருவாங்கன்றதுக்காக திவ்யாவை ஒரு காரணமாக வச்சு சாண்ட்ராவும் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் திட்டு வாங்கினீங்க, உங்களை ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி அத்தனை ரூபா சொல்லி நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு சேதுனா உங்களை அதுக்கு தான் திட்டினாரு. அண்ட் இன்னொன்று அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க சாண்ட்ரா, என்ன அப்படின்னா, பிரஜின் அவரும் திட்டு வாங்கினாராம், திவ்யாக்காக அவர் திட்டு வாங்கினாராம். ஹே என்னம்மா நீ, இத்தனை கேமரா இருக்கு, மக்கள் இத்தனை பேர் பார்க்குறோன்னு தெரிஞ்சும் அசால்ட் அப்படிமா அவனாலாம் போய் சொல்ல முடியுது? அவர் அன்னைக்கு பிரஜின் எதுக்கு திட்டு வாங்கினாரு? சாண்ட்ராக்காக சப்போர்ட் பண்ணி விக்ரம் கிட்ட, நீ வண்டி என் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா கண்டம் பண்ணிடுவேன், அவ்வளோதான், மடிச்சு பேக்கெட்டில் வச்சிருவேன், இந்த மாதிரி என்னென்னமோ ரவுடிசம்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு தான் என்ன நீங்கள் வீட்டில் இந்த வார்த்தையெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு சேதுனா திட்டினார் இல்லையா? ஸோ அதை அப்படியே இங்கே திவ்யா கூட கனெக்ட் பண்ணி, திவ்யாக்காக தான் அவர் அவ்வளோ திட்டு வாங்கினார், இந்த வீட்டில் அவ்வளோ பாசமாக திவ்யா மேலே இருந்தார், ஆனால் அவர் போகிறத கூட இவர் பெருசாக எடுத்துக்கல, கொஞ்சம் கூட அவளுக்குலாம் சோகமே இல்லை, திவ்யாவுக்கு சோகமே இல்லையா, அவர் போனது ஜாலியாக அப்படியே அந்த கேங் கூட சேர்ந்துட்டாங்களாம். அவளும் உங்ககிட்ட, திவ்யாவும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டு பார்த்தாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படின் போது சரி ஓகே, யாரும் அவங்க கிட்ட பேசுகிறவங்க கிட்ட அவங்க பேசிக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் திவ்யா தனியாக தான் இருக்காங்க, தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, ஆதிரை அண்டு அரோரா கூட சேருவாங்க, பட் ரொம்பலாம் அவங்க யார் கூடயும் கனெக்ட் ஆகலை, அவங்க பாட்டுக்கு தனியாக தான் இருந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அது காத்துட்டு இருந்த மாதிரி இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டும் அவளுக்குலாம் ஒரு ஹியூமனிட்டியே கிடையாது, இவளுக்காக நாங்களாம் கெட்ட பேர் வாங்குவோம், ஆனால் இவ ஜாலியாக இருப்பா அப்படின்றாங்க. ஸோ பார்வதி அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி, அவள் என்கிட்ட நேற்று சொன்னா, ஆனால் நான் சொல்லிட்டேன், நீ அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவளுக்கான ஸ்பேஸை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீ ஸ்பேஸ் கொடுத்துரு, அதுதான் கரெக்டு அப்படின்னாங்களாம். நேற்று சொன்னாங்க அவள் என்ன சொன்னாலும் நீ போய் நில்லு, நீ போய் பேசு அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியே மாற்றிட்டாங்க. இந்த கான்வர்சேஷன் நேற்று ஆரம்பித்ததே பார்வதி தான். ஏன்னா பார்வதியோட இன்டென்ஷன் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்.
பட் அது திவ்யாவுக்கும் தெரியல அப்படின்றனால தான் இப்போ சாண்ட்ரா கிட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் இவ்வளோ பொய் சொல்லணும்? நான் தான் கேட்டேன், அவளுக்கு ரீசனே தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன தெரிஞ்சிடும் இல்லையா சாண்ட்ராக்கு? ஓ அப்போ நீ என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அலையிறியா அப்படின்னு தன்னை பற்றி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பார்வதி அப்படியே அந்த பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. சரி அது ஒரு சகுனி, அது அப்படி தான் பண்ணணுன்றது தெரிஞ்சதுதான். அண்ட் சாண்ட்ராவும் கேவலமானவ. லைக் புருஷன்றாலே அந்த புருஷன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அண்ணான்னு கூப்பிடுற ஒரு பொண்ணையும் காதல் கணவரான பிரஜினியும் தப்பாக நினச்சி நீங்களே அவர்கிட்ட பேசாமல் சண்டை போட்டு நீ வெளியே போய் பார்த்துக்கோ, நீ இவளால் தான் வெளியே போன அப்படின்ற மாதிரி பேசி சும்மா ரீசனே இல்லாமல் ஒரு சண்டை போட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து உள்ளே வைக்க சொல்லிட்டாங்களாம், அது ஒரு தப்பா அப்படின்னு சண்டை போடுறீங்க. அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயும் உங்களோட பொசசிவ்னஸையும் உங்களோட சந்தேக புத்தியும் சொல்ல முடியாதுன்றதுக்காக இது ஒரு காரணமாக அவளுக்கு வந்து ஹியூமானிட்டியே இல்லை, என் புருஷன் வெளியே போகும்போது கூட அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறா, இவெல்லாம் என்ன ஆள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதே பார்வதி, இன்றைக்கி நீங்கள் கதை சொல்லிட்டு இருக்கீங்களா, இதே பார்வதி கூட நாளைக்கு வெளியே வந்து பார்ப்பாங்க. ஓ சாண்ட்ராக்கு இதுதான் பிரச்சனையா, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதான் உன் பிரச்சனையா அப்படின்னு உங்களை தான் ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. உங்கள் சந்தேக புத்தியை தான் எல்லாரும் காரி துப்புவாங்க சாண்ட்ரா. ஸோ திவ்யாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி சாண்ட்ரா தன்னோட 20 வருஷ காதல் வாழ்க்கையை தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. பட் இந்த இடத்துலையும் திவ்யா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. சாண்ட்ராக்காக எத்தனையோ தடவை நின்று இருக்காங்க. சாண்ட்ரா அழுகும்போது கூட நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாண்ட்ரா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுக்காக வந்து சாண்ட்ராக்கு பிடிக்காத கனிக்கிட்ட போய் நம்ம ஜாலியாக இருந்து அவளை வெறுப்பேற்றணும் அப்படின்னு இல்லாமல் தான் தனியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நிறைய இடங்களில் திவ்யா தனியாக உட்காந்து சாப்பிட்றது இல்லை தனியாக படுத்து தூங்கும்போது பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சாண்ட்ராவை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக கனி கூட போய் சேர்ந்துருக்கலாம். பட் இல்லை, திவ்யா ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இப்போவும் சாண்ட்ரா எங்கே வருத்தப்பட்டாலும் அவள் எப்படி இருக்கா, ஓகேவா, சாப்பிட்டாளா அப்படின்ற ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஸோ திவ்யாவை பற்றியும் சாண்ட்ரா பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.